ஆல் ஓவர் கேரளா வாக் அண்ட் லிஃப்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14வது நாள் நம்ம வந்துட்டு தங்கியிருந்த அந்த பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வெளியில் வந்து லிஃப்ட் கிடச்சிச்சு. இந்த ஆனால் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் லிஃப்ட் தரேன்னாங்க. நம்மளுக்கு வேணால் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் போகணும் ஆலப்புழா போகணும் அப்படின்னா. ஸோ அப்படியே வந்து போகிற வரைக்கும் இறக்கி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஷவுட் அவுட் என்னன்னா வந்து இந்த எஸ்கே டெக்கரேஷன் இவங்க ஐடி வந்து நான் கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு பிக்சர் வந்து நான் அந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை அண்ட் மானாமதுரை இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பெஸ்ட்டான வந்து உங்களுக்கு டெக்கரேஷன்ஸு அதுக்கப்புறம் ஈவெண்ட் வந்து நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு டான்ஸ் டீம்லேருந்து எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜ்லேருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு தராங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படியே அந்த அண்ணா வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்தேன். பக்கத்துலேயே வந்து பீச் சவுண்டு கேட்டுச்சு. என்ன அது கடல் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது பீச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கடலோரத்துலேயே நடந்து கன்னியாகுமரி போயிடலாமான்னு பார்த்தேன். பட் முடியாது. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து இந்த நேரத்தில் லிஃப்ட் கேட்டு பைபாஸ் வந்துடும். பைபாஸில் நேஷனல் ஹைவேஸ். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த லிஃப்ட் கேட்டு